ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கணும்னா முதல்ல எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், மருந்து மாத்திரை பிபிக்கு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டுட்டு இருக்கவங்கள பற்றி நான் பேசலை, நல்லா புரிஞ்சுங்க. உடனே நான் மாத்திரையை விட்டுறவான்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. அதாவது எனக்கு இப்போ தான் ஆரம்ப நிலையில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வந்து இவங்களாம் வந்து இயற்கையான முறையில் கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுறாங்களோ அது நல்லது. மாத்திரை சாப்பிட்ற 100க்கு 90 பேருக்கு தான் ஹார்ட் அட்டாக் வருது. இதை நான் சொல்லல, ஆங்கில மருத்துவர்களே ஒத்துக்கிறாங்க. சரிங்களா? அப்போ கூடுமான வரையிலும் இயற்கையான விஷயங்களை வந்து நம்ம வந்து இயற்கையாக அந்த மாதிரி பிபி சுகருங்கிறது ஒரு இயற்கையான நோய் தானே. அப்போ வந்து மருந்து மாத்திரை இல்லாமல் இருந்தாலே பாதுகாப்பு தான். மருந்து எடுக்கும்போது தான் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாளைக்கு அந்த டயட் விட்டு வெளியில் போகும்போதோ இல்லை மாத்திரையை மறந்துட்டேங்கிறதோ இந்த மாதிரி டெத்துகள் நிறைய நடக்குது. அதனால் ஹார்ட் அட்டாக்கு கூடுமானவரை இயற்கையான முறையில் சரி பண்ணுறவங்களுக்கு வராது. மன அழுத்தமும் வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கு காரணமாக இருக்குது. ஆனால் என்னென்னா, மன அழுத்தம் முதல் காரணம் கிடையாது. நான் பார்த்த பேஷண்ட் இத்தனை வருஷத்தில் அனுபவத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, நிறைய பேர் வந்து மாத்திரை சாப்பிட்றவங்க அட்டாக் வருது, மனநோயினால் வரவங்க கூட மீண்டு வந்துடுறாங்க. அது ஒரு 10% வச்சுங்களேன். ஆனால் மிச்சம் 90% வந்து மாத்திரைகள் அதிகமாக கொடுத்து சப்ரஸ் பண்ணுறாங்க. நோயை வந்து சப்ரஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அது இயற்கையாக அப்படியே வந்து சரி பண்ண முயற்சி பண்ணணும்.